பயணம். என் பேர் தினேஷுங்க. எல்லோரும் கேள்விப்பட்டு மலேசியா போக போகிறோம் கைஸ். சுற்றி கைஸ் நம்ம மலேசியா தான் ஒன்றும் வரல. இங்கே அச்சரப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்கரணைங்கிற ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்க முருகன் கோயில் தான் வந்திருக்கோம். அவன் ஏன் வந்து ஊட்டுறான் கைஸ், ஏன்னா மலேசியாவில் இருக்க அதே முருகன் தான் இங்கே இருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் மலேசியா வந்திருக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அது உருட்டுறான். அது மலேசியா கிடையாது, நம்ம அச்சரப்பாக்கம் பெருங்கரணை ஊரில் அமைஞ்சிருக்க முருகன் கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க நம்ம போய் பார்ப்போம். நானும் இமானுவேலும் முருகரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் அவனும் எப்படின்னா முருகரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க அந்த மலேசியா முருகரை பார்க்கணும். கீழே வந்து பார்த்தா விநாயகர் அப்பா, முருகரோட அண்ணன் எல்லாருக்கும் தெரியும். இமானுவேலா தம்பியை பார்க்க வந்தால் அண்ணன் இருக்கிறாருங்க, புளியரப்பா. அவர் தான் அண்ணன். தம்பி மலை இருக்கிறாரு, அண்ணன் கீழே இருக்கிறாரு. யார் இம்மானுங்களாம் சுவாமிகள்னு போட்டு முனிவர்களா? திருப்பூரூர், வண்டலூர், பாம்பன், இத்தனை ஊரில் இத்தனை முனிவர் இருக்கிறாங்க. புத்தா அவங்களாம் கொஞ்சம் காட்டுறாங்க தெளிவா. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மரகத தண்டாயுதபாணி முருகன் கோயிலில் தான் இருக்கோம். இப்போ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போகணும். மேலே போனால் மொத்தம் 150 படிக்கட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 150 படிக்கட்டு நம்ம மேலே ஏறி போனால் மேலே நம்ம முருகன் இருக்கார், நம்ம பிடிச்ச முருகன் இருக்கார். நம்ம அவரை போய் நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஒரு மங்கள இசை ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. காது கேட்கல, அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எங்களுக்கு வாங்க. என்ன எதுவுமே சொல்லடா நீ எடுக்கிறியாடா வீடியோவை? முருகர் சொன்னாலே ஒரு பிரமிப்பான ஒரு கடவுள். அதாவது தமிழ் கடவுளான முருகர் சொன்னால் யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க. நம்ம முருகர்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு கடவுள்னு சொல்லலாம். முருகர் நிறைய பேர் சிங்கிளாக இருக்கிறவங்கெல்லாம் முருகர்கிட்ட வந்து வேண்டுறது ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல துணை. இந்த முருகர் தாங்க மரகத கல்லால் செய்யப்பட்ட அழகிய குட்டி முருகருங்க. அவ்வளோ சூப்பராக பிரமிப்பாக இருந்தாருங்க. அவர் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. கோயிலில் இருக்கிற மெயினான கருவறு சிலை வந்து சாமி வந்து காட்ட வைக்கணும்னு சொல்லிடுங்க. நம்ம காட்டுனா சூரியசம் போயிடுங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நேரில் வந்து பாருங்கள். அது வந்து வேறு மாரி ஃபீல் ஆகும். அது வந்து நான் எடுத்தேன்னா அது வந்து மரகதத்தில் செய்யப்பட்ட கோயில். அந்த சாமி வந்து ஒரு சிலை, சின்ன சிலை, முருகர் சிலை வந்து சின்ன சிலை இருக்குதுங்க. அது மரகதனால செஞ்சப்பட்டதான். ஸோ நேரில் வந்து பாருங்கள், அது பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் காட்டிட்டோன்னா அது நல்லா இருக்காது. இமானுக்கு ஏதோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்க அதை நண்பா நான் ஒரே ஷார்ட்டில் காமிச்சிட்டேன்பா நம்ம யூஎஸ்க்காக. சரி ஓகேங்க. நீங்களாம் ஒரு ஆள்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிறியா முழு வீடியோ? எடுத்துருக்கேன். சரிங்க, ஏதோ எடுத்துக்கிறாரா இமானுவேல், அவர் தான் கேமராமேன். அன்பா அன்பா என்ன அன்பா?
நண்பா உனக்கு தெரியாத எதுவுமே கிடையாதுப்பா சொல்லு. ஏடா இது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக அது தொட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது குழந்தை பாக்கியத்துக்காக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கப்பா அண்ணா. ஸோ இது மாதிரி யாராச்சும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்கன்னா இந்த மரத்தில் வந்து நீங்கள் வந்து தொட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறுங்கிறது இங்கே இந்த கோயிலோட நம்பிக்கைங்க. குழந்தை பாக்கியம், திருமணம், ஸோ எதுவாக இருந்தாலும் சரி முருகர் பார்த்துக்குவார். இப்போ நமக்கு தண்ணி தாகம்னா நம்ம இந்த ஒரு பிஸ்லரி வாட்டரு அந்த மாதிரி பிஸ்லரி வாட்டர் இந்த மாதிரி குடிச்சிடும், அக்வா ஃபினா அப்படின்னு வாங்கி குடிச்சிடும். அந்த மாதிரி குரங்குங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எப்படிங்க என்னங்க பண்ணுவோம்? இம்மண்ணே அந்த வளவலாறு சொல்லு. இம்மண்ணே வளவலாறு சொல்லு. வள்ளலாருன்னா சொல்லியாரு அவர் வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறாரு. உயிரே வாடி தண்ணி தாகத்தில் பாருங்க எப்படி குடிக்குது பாருங்க. இதெல்லாம் பாருங்க பார்ப்பீங்க. ஏன்டா வீடியோ எடுக்க தெரிஞ்சது ஏன்டா ஆன் பண்ண மாட்டேங்க சொல்லி ஆன் பண்ணலாம். அது குரங்கு பார்த்தா பயமாகுது. அந்த கை வச்சு கச்சி பிடிச்சிடாச்சியா இந்த டைலாக் வர பேசுகிறோம். வளரலாறு டைலாக். ஏன்னா திருச்சிக்காரு இன்னொன்று மேலே சாமி கும்பிட போயிட்டாருங்க. ஒரு பிரச்சனைனா வேண்டுவார்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பொண்ணு வேணும், ஒரு நல்ல ஒரு துணை வேணும். கண்டிப்பாக அவர் அதான் வேண்ட போயிருப்பார். அவர் அது விட்டா வர்றது தெரியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தவங்க என்ன வேண்டாம் சொல்லி கேட்கலாம். செம்ம வெயில் அடிக்குதுங்க. சாமி கும்பிட்டு வரேன் கூப்பிட்டு போனான். சொல்லியிருக்கேன் நான் போய் வெளியே உட்காந்துக்கிறேன் வெயிலில் உட்காந்துக்கிறேன். 2 நாள் போகலனால ஃபோன் பண்ணி கேட்டான். தியானம் பண்ணுங்க வேறு தியானம் செய்யக்கூடாதா? உங்களுக்கு சொல்லியிருப்போம் கைஸ் என்ன வேணும்னு சொல்லி கேளுப்போம்மா. என்ன என்ன வேணும் கேட்டால் சொல்லு. என்ன வேணும்னா நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதுதான் வேணும். நம்பர் மாதிரி இல்லையா? நல்ல பொண்ணு சொல்லிட்டு இப்படி இருந்தேன் வேணுமே இல்லை எங்கே சொல் அதுவும் வேணும். அவ்வளோதான். அதுவும் வேணும். அதுதான் அதுவும் அவ்வளோதான். இருந்தாலும் வந்து பச்சை பூரா இருந்தால் ஃபைனலாக நீங்கள் நம்ம எதிர்பார்த்த அந்த எவ்வளோ அடி இது 46 அடி 46 அடியா? மலேசியா முருகர் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இவரு தாங்க அந்த அழகிய முருகர். நம்ம அவளோட எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டமான 45 அடி உயரமுள்ள முருகர் சிலை மலேசியாவில் செய்யப்பட்ட அதே முருகர் தாங்க இவரும். மாமழை பெய்திடுமா, மாநிலோ ஓங்கிடுமா, கொப்புகளே தாங்கிடுமா குடிக. ஆகாஷ் நம்ம அவளோட எதிர்பார்த்த அந்த 47 அடி சிலை வந்து முருகர் வந்து மலேசியா முருகர் வந்து இருக்காங்க. நம்ம முருகர் சொன்னாலே நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான கடவுள் தான். ஏன்னா நம்மளோட தமிழ் கடவுள்னாலே நம்ம முருகர் தான். என்னோட நம்ம நண்பர் திருச்சி நண்பர் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லுவார். ஏன்னா அவர் தமிழ் வாத்தியார். ஹலோ கைஸ், நீங்கள் பழனி கேள்விப்பட்டிருப்பீங்க, வடபழனி கேள்விப்பட்டிருப்பீங்க, நடுப்பழனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் கைஸ் இதான் நடுப்பழனின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஸ்டாச்சு இந்த 46 அடியில் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரோங்க. ஒரு 3/4 hour ட்ராவல் பண்ணிட்டு வரோம். நல்ல ஒரு பிளேஸு. 46 47 46 46 தானா? 46 அடி. 47 ஒரு அடியும் பாருங்க. பாகுபலி சிலை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குங்க.
நீங்களும் இந்த முருகரை தரிசிக்கணும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வழியில் தாங்க இந்த முருகர் இருக்கிறாரு. மேல்மருவத்தூர் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இந்த முருகர் இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த விவரம் வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கிறாருங்க. இதோடு நம்ம வீடியோ வந்து நம்ம கனவு பயணம் வந்து இதோட முடிவடையிருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு